கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த வன்முறை தொடர்பான வழக்கில் 4 மாதங்களில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவி 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டம் ஆனது 2022ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது பள்ளிக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்ததுடன் பள்ளிக்கு சொந்தமான பொருட்களை திருடி சென்றிருக்கிறார்கள். இந்த கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பள்ளி தாளாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது விசாரணை என்பது முறையாக நடத்தப்படவில்லை என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வன்முறை தொடர்பான இந்த வழக்கின் விசாரணை முறையாக நடைபெற்று வருகிறது. திருடப்பட்ட பொருட்களில் குறிப்பிடத்தக்க பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. வழக்கில் 4 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 4 மாதங்களில் இந்த வழக்கு தொடர்பான இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த கலவரத்தின் போது பள்ளியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட அந்த பொருட்களை மீட்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். இந்த உத்தரவை மீறினால் பள்ளி நிர்வாகம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.